வணக்கம் நண்பர்களே. திமுகவுடைய 75ஆம் ஆண்டு விழா அறிவு திருவிழா அப்படின்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பல்வேறு போராட்டங்களாலும் பல சாதனைகளாலும் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. எது சாதனைன்னு சொல்றாரு? நீட் தேர்வை ரத்து செய்யும் சொல்லி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நீட்டுத் தேர்வு ரகசியத்தை அவருக்குள்ளேயே வச்சிருக்காரு, அது சாதனைன்னு சொல்றாரா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் வழக்குல அந்த சாரு யாருன்னு கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்லாம அந்த சாரை தான் வீட்டுக்குள்ளேயே மூடி மறைச்சாரு, அது சாதனையா? ஆட்சிக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதியான மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் ஊதியம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு, அது சாதனையா? இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல கூட்டு பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு அந்த கூட்டு பாலியல் செய்த அந்த கூட்டுக்கு அரக்கர்களை என்ன செஞ்சாங்கன்னு ஒரு விளம்பரமும் இல்லாம அதை மூடி மறைக்கிறாரு, அது சாதனையா? அயல்நாட்டு தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டாச்சு, தமிழ்நாட்டில் உள்ள படித்த அனைத்து பட்டதாரி இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அதை பத்தி எந்த தகவலும் வெளியிடாம இருக்காரு, அது சாதனையா? அப்பா கலைஞர் அவருடைய ஆட்சியில தான் 2G ஊழல், அது ஒரு சாதனை. ரயிலே ஓடாத தண்டவாளத்துல தலையை வச்சு நெக்ஸ்டிங் போராட்டத்துக்காக, அது ஒரு சாதனை. இலங்கைக்கு எதிரான கடலுக்கு நடுவே நெய்தல் படை அமைக்கிறேன்னு சொல்லி அதை வித்து அதுல ஒரு சாதனை. அப்பா தான் அப்படி இருக்காருன்னா மகன் அதை விட ஒரு பெரிய சாதனை. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன முட்டாளம் நினைச்சுக்கிறீங்களா என்ன? இந்த 2026ல கண்டிப்பா உங்களுக்கு முடிவு கட்டிடுவாங்க. இப்போ உட்காந்து விளையாடுறீங்களே, என்ன தோலை பூஞ்சோலை கேரம் போர்டு, அதை இன்னும் கொஞ்சம் நாள்ல உங்க வீட்லயே உட்காந்து விளையாடுவீங்க நீங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் சார், கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு கேரம் போர்டை வாங்கி வச்சிருங்க விளையாடுறதுக்கு. அப்புறம் நம்ம துணை முதல்வர் எதுவும் சொல்லியிருக்காரு, இந்த எவரெஸ்ட் தாஜ்மஹால் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்துட்டாதான் எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, போட்டோ போடுவாங்க, கூட்டம் போடுவாங்க அப்படின்னு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்காரு, தாஜ்மஹால் எவரெஸ்ட் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் கூட்டம் போடுவாங்க, போட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, போடுவாங்கன்னு. டேய், நீ ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா 200 ரூபா காசு கொடுக்கணும், ஒரு குவார்டர் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், வண்டி வைக்கணும், ஆளை ஏத்தின்னு வரணும். எங்களுக்கு அப்படி இல்லை, என் தலைவனோட ஒரு போட்டோ போதும், ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பி பார்ப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.